இதை பாருங்கள், வெறும் 73,700 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கான். ஜென்யூன் மைலேஜ்னு போட்டிருக்காங்க, பார்ப்போம். சுசுகி ஆல்டோ, இது சுசுகி மாருதி ஆல்டோ. ப்ரைஸ் வந்து 37,90,000, 2014. 37 தான், 2014. ஆனால் மைலேஜ் வந்து கிலோமீட்டர் வந்து 73,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கான். கண்டிஷன் பார்ப்போம் அப்படின்ட்டு. இதை பார்த்திங்கன்னா நல்ல புது கண்டிஷனாக இருக்குது. ஓகே, இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொகுதி சுசுகி கார்கள் நிற்கிது. இந்த இடத்த வந்து ஏற்கனவே காட்டியிருப்பேன். அதில் வந்து மற்ற மாடல் கார்கள் இருந்தது. இப்போ வந்து நிறைய வந்து சுசுகி கார்கள் தான் ஃபுல்லாக வந்து வந்திருக்கு. இதனுடைய விலைகளை வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். இதோட கண்டிஷன் எப்படி இருக்குது, விலைகள் எப்படி இருக்குன்றதை ஒவ்வொன்றா பார்ப்போம். வாங்க போய்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதிலேருந்து ஆரம்பிப்போம். இதில் ஒரு அலுமினிய கலரில் ஒரு சுசுகி ஒன்று நிற்கிது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுன்னு போட்டிருக்குது. இதோட விலை வந்து 48 லட்சம். 2007ஆம் ஆண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ண கார் இது. இந்த உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு அலுமினிய கலர். உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் யூஸ் பண்ண கார் தான். 8,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொன்னால் கிலோமீட்டர் போடலை இதில். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஏசி கண்ட்ரோல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்பீக்கர் சிஸ்டம்லாம் கொஞ்சம் பழசாக இருக்குது. சீட் மட்டும் நல்லா இருக்குது. பின்னுக்கு பார்த்து சொன்னால் சீட் கொஞ்சம் பின்னுக்கு தான் கொஞ்சம் இது மாதிரி இருக்குது. முன்னுக்கெல்லாம் சீட் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. சீட் வந்து கவர் போட்டிருக்காங்க. இது வந்து மேனுவல் கியர் பாக்ஸ். இது வந்து ஒரு அலுமினிய கலர். இதெல்லாம் பவர் விண்டோ டோர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அலுமினிய கலரில் வந்து சுசுகி ஸ்விஃப்ட்னு போட்டிருக்கு. இதோட விலை வந்து 48 லட்சம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீல கலர் சுசுகி ஒன்றுக்கு சுசுகி ஆல்டோ. இது நீல கலர் உண்டு. இதோட விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட விலை வந்து 38 லட்சம். 2015ஆம் ஆண்டு ரெஜிஸ்டர். இத்தனை கிலோமீட்டர் போடலை. கிலோமீட்டர் போட்டு 89,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கான். ஒரு ப்ளூ கலர் சுசுகி ஆல்டோ. இது உள்ள பாவம் அப்படி இருக்குண்டு. உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட்டெல்லாம் நல்லா இருக்குது. முன்னுக்கு டேஷ்போர்ட்டும் நல்லா தான் இருக்குது. பாவிச்ச கார் தானே. ஸ்பீக்கர் மட்டும் கொஞ்சம் அடிபட்ட மாதிரி இருக்குது. அதனால் எவ்வளோ பழசானாலும் விலையை பார்த்தீங்களா, 38 லட்சம். ஓ மை காட். 2015 ரெஜிஸ்ட்ரேஷன் கார். இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தான் வரும் இந்தியாவுடைய பெருமதிக்கு. இலங்கையில் தான் இப்படி வந்து விலை, அதாவது செகண்ட் ஹேண்ட் காருக்கே மார்க்கெட் வந்து ஸ்ரீலங்காவில் மட்டும் தான். மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் ஹேண்ட் காருக்கு வந்து மார்க்கெட் இல்லை. நீங்கள் ஒரு கார் வாங்கி நீங்கள் 6 மாதம் யூஸ் பண்ணாலே அது பாதி விலைக்கு தான் நீங்கள் விற்கலாம். ஆனால் ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் கார் வாங்கிட்டு 10 வருஷம் யூஸ் பண்ணாலும் அதே விலைக்கு விற்கலாம். அதுதான் ஸ்ரீலங்கா. பாருங்கள் எப்படி வந்து பழசாக இருக்குது. ஆனால் பாருங்கள் 38 லட்சம் 2015 ரெஜிஸ்ட்ரேஷன். நம்ம அப்போ அங்கே பார்த்தோமே அது வந்து மாருதி சுசுகி. அதுவும் 48 லட்சம். ஓகே, இந்த கார் கண்டிஷனாக பாருங்கள். பின்பக்கத்தையும் காட்டும். ஆனால் நல்ல கண்டிஷனாக தான் ஜூஸ் பாவிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு ப்ளூ கலர் சுசுகி ஆல்டோ. இது சுசுகி ஆல்டோ 800 போட்டிருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுகி ஆல்டோ தான் நிற்கிது. இதையும் பார்ப்போம். இந்த இடத்த முதல் ஏற்கனவே காட்டியிருப்பேன். ஆனால் வந்து மற்ற மாடல் தான். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே சுசுகியாக தான் இருக்குது. சுசுகி தான் குமிஞ்சிருக்கு. பார்ப்போம். இது வந்து ஒரு கிரே கலர். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 43,50,000. 2015ஆம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன். கிலோமீட்டர் போடல எத்தனை நேரம் ஓடி இருக்குண்டு. 43,50,000 சுசுகி ஆல்டோ. உள்ள கண்டிஷனெல்லாம் பார்ப்போம். சீட்டெல்லாம் கொஞ்சம் கவரிங்காக தான் இருக்குது. முன்னுக்கு டேஷ்போர்ட் மட்டும் நல்லா தொடச்சி கடிச்சு க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. கிலோமீட்டர் போடலை. இது தெரிஞ்சு 1 லட்சத்துக்கு மேலே தான் ஓடி இருக்கும். மேனுவல் கியர் பாக்ஸ். சீட் கொஞ்சம் கவர் போட்டிருக்காங்க. இதில்
ஆனால் கண்டிஷன் நல்லா இருக்குது, கவர்லாம் நல்லா இருக்குது. விண்டோ வந்து பவர் விண்டோ, அது கையில் திறக்குதான்னு தெரியல. பின்னால் போய் பார்ப்போம். பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. பின்னாலையும் நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சீட் வந்து சீட் நல்ல சீட்டாக நான் கவர் போட்டிருக்காங்க சீட்டுக்கு. இது பாருங்கள் முன் பக்கம். இது எந்த விதமான டேமேஜ்கள் எதுவுமே இல்லை. பாவிச்சனால கொஞ்சம் பழச மாதிரி இருக்குது. சீட்டு சவுண்டு கேட்குது. ஆமாம், மேலே நல்லா இருக்குது. சுசுகி ஆல்டோ 800. இது வந்து கிரே கலர். முதல் வந்து ப்ளூ கலர், இது வந்து கிரே கலர். இந்தால ஒரு ரெட் கலர் ஒன்று நிற்கிது. சுசுகி ஆல்டோ தான் இதுவும். எல்லாமே சுசுகி தான். நான் தான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்த ஏற்கனவே காட்டிட்டு போனேன். அதாவது வேறு மாடல் கார்கள், அதே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து 43,50,000 பெட்ரோல். 2016ஆம் ஆண்டு. 2016 43,50,000. உள்ள கண்டிஷனை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செகண்ட் ஓனர்னு போட்டிருக்காங்க. ஓனர் வந்து செகண்ட் ஓனராக. கண்டிஷனை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 2016ஆம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷனும். இது கொஞ்சம் பக்காவாக இருக்குது. இது கொஞ்சம் திறந்தோடனே கொஞ்சம் உள்ளே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னுக்கும் நல்லா க்ளீனாக இருக்குது. மேனுவல் கியர் பாக்ஸ் தான். ஸ்பீக்கர் சிஸ்டம்லாம் நல்லா இருக்குது. ஏசி எல்லாமே இந்த வித டேமேஜும் இல்லை. ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயரும் இருக்குது. மைக் இருக்குது. மைக் கேமராலாம் இருக்குது போல் இருக்குது. சீட்லாம் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. சீட்டு நல்லா இருக்குது. இந்த சைட்டில் கவர் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. பின்னால் போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸ்டியரிங்க்கு வந்து ஒரு கவர் ஒன்று போட்டிருக்காங்க. கண்டிஷன்களை மட்டும் காட்டுறோம் பாருங்கள். இந்த கண்டிஷனும் விலைகளை மட்டும் காட்டுறோம். இது பதில் சொன்னால் பின்னுக்கு பாருங்கள். சீட்லாம் சூப்பராக இருக்குது. இது ஓகே. விலை எவ்வளோ போட்டிருக்கு? 43 லட்சம். நல்ல சூப்பராக இருக்குது. கொஞ்சம் உள்ளே வந்தோடனே கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கார். ஒவ்வொரு கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் விலையும் போட்டிருக்கு. சுசுகி ஆல்டோ ரெட் கலர். இது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் நிற்கிது. ஒயிட் கலரை போட்டு விலையையும் கண்டிஷனையும் பார்ப்போம். விலை வந்து 38 லட்சம். 2015 ரெஜிஸ்ட்ரேஷன். 796 சிசி. 38 லட்சம் 2015. உள்ள பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கண்டிஷனு. இது ஒயிட் கலர் கார். இது 38 லட்சத்துக்கு ஒர்த்தான பார்ப்போம். 38 லட்சத்தும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. புது கண்டிஷனாக தான் இருக்குது. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது பவர் விண்டோ போல் இருக்குது. இது ஹேண்ட் பிரேக் என்னென்னு தெரியல. ஹேண்ட் பிரேக்கு சுவிட்சா இல்லாட்டி கண்ணாடி ஆடு தெரியல. சீட் பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. நல்லான சீட்டு, புது சீட்டு. எந்த விதமான டேமேஜுகள் எதுவுமே இல்லை. பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். அதில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், விசிட் பண்ணிங்கன்னு சொன்னாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது முன்னுக்கு திறக்கிறது. இது வந்து ஃபியூலோடது. கண்ணாடி திறக்கிறது அதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பவர் விண்டோ தான். ஒயிட் கலர், நல்ல கலர் உண்டு. ஆனால் இங்கே உள்ள காரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நீங்கள் 10 லட்சம் அந்த மாதிரி கட்டி எடுத்து போகலாம். 10 லட்சம் 15 லட்சம் கட்டி எடுத்து போகலாம். மாதம் வந்து 40-50 தான் வரும் ஒரு மாதத்துக்கு. ஒரு 10 லட்சம் இருந்தாலே நீங்கள் வந்து கார் வாங்கிட்டு போகலாம். மாதம் வந்து 50க்குள்ளே பே பண்ணுற மாதிரி வரும். வெள்ளை கலர். இது சுசுகி ஆல்டோ தான். 800. நல்லா தான் இருக்குது. இங்காலையும் ஒரு கிரே இருக்குது. இது வந்து கிரே கலர். இது வந்து ப்ரைஸ் வந்து 40 லட்சம். இப்போ நான் கொஞ்சம் உள்ள கண்டிஷன் நல்லா தான் இருக்கும் போல். 2015. இதுலேயும் ஒரு கிரே கலர் சுசுகி நிற்கிது. இது லைனாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுகி தான்.
இந்தியாவில் வந்து பெண்டா கார் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு இதில் உள்ள மற்ற கார் எல்லாத்தையுமே வந்து விலை கண்டிஷன் எல்லாம் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து திரும்ப வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ டைம் இல்லை, நான் ஒரு வேலை விஷயமா வந்தேன்னா, ஸோ இதை வந்து காட்டுவோம் மட்டும் தான் எடுத்துகிட்ருக்கேன். மற்ற கார்களோட விலையெல்லாம் வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப ஒரு நாளைக்கு வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து எடுக்கிறேன். இது நம்ம கிரே கலர் பார்த்துட்ருந்தோம். இது கிரே வந்து உள்ளே பார்த்துருக்கோம். இது சுசுகி. இது 40 லட்சம் போட்டிருக்காங்க. 40 லட்சத்துக்கு பாருங்கள் ஒரு ஸ்டாண்டு. இது வந்து 40 லட்சம். அதாவது இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் விற்கிறாங்க. வருஷம் வந்து ஒரே வருஷம் என்றாலும் அதோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இது வந்து மாருதி ஆல்டோ 39 லட்சம், 2015 ரெஜிஸ்ட்ரேஷன். லட்சமாக இது பாருங்க. இது நல்லா இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வந்து புதுசு மாதிரி தான் இருக்குது. எல்லாம் சுசுகி தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் இந்த கண்டிஷன்களை காட்டுறதுக்காக தான் காட்டுறேன். இந்த கண்டிஷன் மற்ற வந்து விலைகள் அதை வந்து காட்டுறதுக்காக தான் ஒவ்வொரு காராக காட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் வந்து எல்லாமே ஒரே மாடல் தான். சுசுகி வந்து ஆல்டோ தான். ஆல்டோ வந்து 800 தான். பெயிண்ட்டு நல்ல வந்து ராட்சியம் இல்லை. சீட்டு வந்து கவர் கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே பாடி சைட் கவர்கள் அது எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து கிரே கலர். இதில் பார்த்து சொன்னால் பெண்டா கார் இருக்குது. மற்ற மாடல்ஸ் தான் இருக்குது. வரணுன்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவாக எடுத்து போடுறேன். அது எல்லாமே இதில் பாருங்கள், ஒரு வீவா கார் இருக்குது பாருங்கள். இது சுசுகி, இது வீவா. சுசுகியை விட வீவா வந்து 47 லட்சம் தான். நல்லா இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், இது வந்து ஒரு வீவா கார். முன்னுக்கு பார்க்க பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சுசுகி கார். இது வந்து வீவா, அதாவது பெரடுவாவோட. எனக்கு தெரிஞ்சு அந்த சுசுகி வாங்குறத விட வீவா வாங்கிட்டு போகலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் இருக்குது. நல்ல வந்து கண்டிஷன், நல்லா வந்து மைலேஜ் தரும். இது வந்து பெரடுவாவோட, மலேசியாவோட. இது எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுசுகியை தான் வாங்குவீங்க. ஏன்னா சுசுகியோட இது வந்து நல்ல ஒரு இது. இந்த டேஷ்போர்டில் நல்லா தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கேர் பாக்ஸ் இருக்குது. கண்டிஷன், சீட் எல்லாம் நல்லா இருக்குது. நல்ல மைலேஜும் பார்த்து சொன்னால் 23-24 கிலோமீட்டரோட 1 லிட்டர் இருக்குது. எல்லாமே பவர் விண்டோலாம் இருக்குது. பின்னுக்கும் பார்த்தீங்களா நல்லா இருக்குது. மற்ற மாடல்ஸ் காரையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படி இருக்குண்டு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இது வியூவா, பெரடுவா வியூவா இது. ஆனால் சுசுகி மாதிரியே தான். இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். 47 லட்சம் தான். 2013 மாடல். நல்ல குட் மெயின்டெனன்ஸ். சீட்டும் வந்து நல்லா தான் இருக்குது. மற்ற கார்கள்லாம் இருக்குது. தேவைன்னு சொன்னால் சொல்லுங்கள், அதை எடுத்து போடுறோம் கமெண்டில். இதை பாருங்கள், வெறும் 73,700 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கான். ஜென்யூன் மைலேஜ்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம். சுசுகி ஆல்டோ. இது சுசுகி மாருதி ஆல்டோ. ப்ரைஸ் வந்து 37,90,000. 2014. 37 தான், 2014. ஆனால் மைலேஜ் வந்து கிலோமீட்டர் வந்து 73,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கான். கண்டிஷன் பார்ப்போம் அப்படின்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா நல்ல புது கண்டிஷனாக இருக்குது. யாராச்சும் வந்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு எடுக்கலாம். எல்லா டக்குன்னு போயிடும் இந்த கார்லாம். பாருங்கள், சீட்லாம் புதுசாக இருக்குது. 73,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 47,90,000 சுசுகி ஆல்டோ தான் இது. கண்டிஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்பீக்கர் சிஸ்டம் நல்லா தான் இருக்குது. எந்த டேமேஜ்களெல்லாம் எதுவுமே இல்லை. நல்ல ஒயிட் கலர் கார் ஒன்று சூப்பராக இருக்குது. சுசுகி ஆல்டோ பிரியர்களே, இந்த மாதிரி நல்ல கண்டிஷன் கார்களும் இருக்குது. வந்து பார்க்குறேன்னு சொன்னால் வந்து பாருங்கள்.